இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய குரோபதி கிளப்பினுடைய டாப் லீடர்களில் ஒன் ஆஃப் த உமன் நம்மளுடைய மகாலட்சுமி மேடம் வந்திருக்காங்க. டெக்னிக்கல் சைடு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மிக தெளிவாக 8 மணி மீட்டிங்ல மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பெயரிலேயே மிகப்பெரிய செல்வத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா வாங்க. தேங்க்யூ சார், பாலகிருஷ்ணன் சார், தேங்க்யூ. அசோகன் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்து 100 days வரைக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கீங்க. அண்ட் நான் இடையில டைம் கிடைக்கும் போது அட்டன் பண்ணுவேன் கண்டிப்பா. பார்த்தா 2 பேர் ஏதோ ஃபோன்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஜோவியலா, அவ்வளோ கேஷுவலா நீங்க வந்து டீல் பண்றது, ஒருத்தர்கிட்டயும் பொறுமையா ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மீட்டிங் மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட இருப்பாங்க. ஆனா ஒரு 2 பேர் 1 to 1 பேசுற மாதிரிதான் உங்களோட ஸ்லாங் எல்லாமே இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ப்ரோக்ராம் வந்து இவ்வளவு தூரம் சக்சஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டத்துக்கு கூடுதலா ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான், பூஸ்டப் மாதிரி இது. ஸோ ஏன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளும் தெரிஞ்சுக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஃபர்தரா நம்ம எப்படி ட்ரைனிங் செஷனுமே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து நம்ம இங்க இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுது. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பாலகிருஷ்ணன் சார், நீங்களும் நல்லா கோஆர்டினேட் பண்றீங்க. 2 பேருமே ரொம்ப ஃபார்முலா பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களோட இந்த சர்வீஸ் வந்து கண்டினியூவா நடக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நாங்களும் உங்களுக்கு பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி மேடம். உங்க கமெண்ட். நன்றி மேடம், நன்றி. அருமை அருமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீட்டிங் வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி மேம் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய மீட்டிங்ல அவங்களை அட்டன் பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். நல்ல ஒரு சகோதரத்துவம் வாய்ந்த ஒரு சகோதரி. அது மட்டும் இல்லாம நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் நம்ம குரோபதிக்காக எல்லா நபர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய மீட்டிங்ல உங்க அனைவரையும் வாழ்த்தி பேசினதுல மிக்க மகிழ்ச்சி, மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றிம்மா, நன்றி நன்றி. டாக்டர் ரேகா இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம எம்டிக்கிட்டு போவோம். ஓகே ஓகே. நண்பர்களே, இன்றைக்கு குரோபதி கிளப்பினுடைய டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாம் வந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய 100வது நாளை வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்த்தோடும் நம்ம அனைவருடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இந்த நிகழ்ச்சி வெள்ளி விழா மட்டுமல்ல, வைர விழா, பொன் விழா எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக நம்மளுடைய டாக்டர் ரேகா, வாங்க மேடம். Good evening to all. First of all, congratulations to both of you, sir. Ashokan sir and Balakrishna sir, congratulations. நான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன் சார். இந்த மீட்டிங்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பொறுமை, பேஷன்ஸ். ஏன்னா கேள்வி கேட்கறவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும், ஒரு டவுட்க்கு கேள்வி கேட்கறது. பட் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே ரிப்பீட்டடா இருக்கும். நிறைய பேர், நிறைய டவுன்லைன் மெம்பர்ஸ் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வியை தான் நமக்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், அப்படி பொறுமையா நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் சேம் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகுது. பட் ஸ்டில் நீங்க வந்து பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னா ஆன்சர் ரிப்ளை பண்ணும்போது அந்த அந்த ஒரு பேஷன்ஸ், அந்த பொறுமையா சொல்றது பாருங்க, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு சொல்லும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஏன்னா நமக்கு அந்த கேள்வி நிறைய வாட்டி கேட்ட கேள்வியா இருக்கும். பட் நீங்க சொல்ற விதம் தான் எனக்கு நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அது நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார். அண்ட் ரியலி தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். நன்றி மேடம், நன்றி. அருமை அருமை, அருமையான ஒரு லீடர்ஸ். அவங்க வந்து கத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பொறுமை மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் பர்சன். அவங்க நம்ம மீட்டிங்கை பற்றி இவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னா இதுதான் அந்த மனசுங்கிறது. எல்லார்ட்டையும் அந்த மனசு குரோபதியில இருக்குது. குரோபதியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த மனசு இருக்குது. அதுதாங்க குரோபதி. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம வந்து குரோபதியில எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவசரப்படுறதுக்காக அல்ல, பொறுமையா கையாண்டோம்னு வைங்க, இந்த குரோபதி நம்மளை வாழ வைக்கும்.
அந்த மாதிரி அழகான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் நம்மளுடைய பவுண்டர். அவ்வளவு அருமையாக வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. எப்படிதான் ரூம் போட்டு யோசிச்சாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு இடத்தையும் ஓபன் பண்ணி இது அப்படி போகுது அப்படின்னு யோசனை பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோடு சேர்ந்து இந்த மீட்டிங்ல அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண ரேகா மேடத்துக்கு நன்றிமா. நன்றி. அன்பு நண்பர்களே, அடுத்ததாக இங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கான நேரங்கள் உங்களுக்கு தரப்படும். அன்பு நண்பர்களே, நம்மளுடைய சிஸ்டம் ஆனது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா வரக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போதுமே அந்த சந்தேக கண்ணோட தான் இருப்பாங்க. நானும் சந்தேக கண்ணோட தான் இந்த சிஸ்டத்துல ஜாயின் பண்ணேன். அதன் பிறகு ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. கற்றதுங்கிறது கையளம், கல்லாதது உலகளம். அனுபவங்கிறது நாம நடந்து போகும்போதும் கிடைக்கும், நாம இருக்கும்போதும் கிடைக்கும், ஒரு யாத்திரை செய்யும் போதும் கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவங்கிறது நம்மளுடைய இறுதி காலம் வரை கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தை நம்ம பாடமா மாத்தணும். அந்த அனுபவத்தை தான் நாம இங்க எடுத்துக்கிட்டது. நான் எப்போதுமே இங்க இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தெரியாத பதிலை தெரியாதுன்னு உங்கள்ட்ட சொல்லிடுவேன். எனக்கு தெரியாது, அதற்கான விளக்கம் நாளை தருகிறேன் அப்படின்பேன். காரணம், அதற்கான விளக்கம் நான் எம்டிட்ட கேட்பேன். எம்டிட்ட கேட்டுதான் நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். நானா ஏதாவது ஒண்ணு உங்கள்ட்ட பேசவே மாட்டேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இந்த 9 மணி மீட்டிங் நாம இவ்வளவு வெற்றிகரமாக இந்த 100 நாள் கடந்து வந்துட்டோம். இந்த ஒரு 100 நாள்ல இன்னும் பல 100 நாட்கள் நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். ஏன்னா புது நபர்கள் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களை எல்லாம் பட்டையை தீட்டி அனுப்ப வேண்டியது ஏற்கனவே நம்மளுடைய கடமை. ஒவ்வொரு நபர்களையும் பட்டை தீட்டி அனுப்ப வேண்டியது நமது கடமை. அது என்னோட கடமை மட்டுமல்ல, குரோர்பதியில இருக்கக்கூடிய அத்தனை குரோர்பதிகளின் கடமையா இருக்கணும். ஒவ்வொரு குரோர்பதியின் கடமையா இருக்கணும். நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும், நம்ம டீம்ல யாரை நம்பி வராங்க? நம்மளை நம்பி வராங்க. ஒரு நபர் வந்தாலும் நம்மளை நம்பிதான் தராங்க காசு. அப்போ அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். பாரன் பப்பட் சொன்ன மாதிரி, நீ தூங்கி கொண்டிருந்தாலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி விடாவிட்டால் உன்னுடைய இறுதி காலம் வரை நீ உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். குரோர்பதியில செய்ய வேண்டிய வேலைய, கடமையை நாம கரெக்டா செய்தோம்னா அது தூங்கிட்டு இருக்கும் போதும் வருமானம் வரும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு சிஸ்டத்தை தந்த நம்மளுடைய நாயகன், நம்மளுடைய பவுண்டர், அடுத்ததாக உங்களோடு அவங்களுடைய அந்த அருமையான பேச்சை கேட்க நம்ம எல்லாம் தயாரா இருக்கோம். அதற்கு முன்னால அந்த பொறுப்பை நான் பாலகிருஷ்ணன் ஒப்படைக்கிறேன். ஆனா நீங்க எந்த ஸ்டைல்ல கூப்பிடணுமோ அந்த ஸ்டைல்ல கூப்பிட்டுக்கோங்க. நன்றி அண்ணா. நண்பர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை குரோபதி கிளப் குடும்ப உறவுகள் அத்தனை பேருக்கு